சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க நிறைய ப்ரோக்ராம்ல ஒருத்தரோட பெயருக்கான கர்மா பத்தி பேசியிருக்கீங்க. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பெண்ணோ ஆணுக்கோ காமனா ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா அது புதன் கர்மா சம்பந்தப்பட்ட தாக்கங்கள்ல அந்த குடும்பத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது போல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கர்மா, அதுக்கு பின்னாடி இருக்க டிஎன்ஏ பேட்டர்ன், அதை பத்தி பேச முடியுங்களா? தாராளமா பேசலாம். ஆன்மீக பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடவே பேரையும் அடைமொழியும் பின்னாடி சேர்த்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. இப்ப நீங்க சாய் பிரவீன் அப்படின்னு வைக்கிறவங்க இருப்பாங்க, சாய் மகேஷ்னு வைக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட டிவோட்டியா இருப்பாங்க. அந்த பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாய் அப்படின்னு சேர்த்துக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. சிவன் பேர் சேர்த்துப்பாங்க. அதாவது ஒரு கடவுளுக்கோ அல்லது ஒரு சித்தருக்கோ அல்லது ஒரு குரு, ஒரு ஆன்மீக குருக்கோ டிவோட்டியா இருக்கிறவங்க எல்லாம் அந்த குருனுடைய பேரை முன்னாடி பின்னாடி சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய பேரே வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ராகவா லாரன்ஸ் மாதிரி ஒண்ணு இல்லைங்க, ரமணா அப்படின்ற பேர் வைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா ரமண மகரிஷியோட டிவோட்டியா இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அது எந்த மதமா வேணா இருக்கட்டும், அது எந்த இனமா வேணா இருக்கட்டும், ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கவங்க ஆன்மீக குரு அல்லது சித்தரு கடவுள் அவங்க இவங்க இஷ்ட தெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்க மேல ஒவ்வொரு பக்தி ரொம்ப பிரியத்தின் காரணமாக தனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அந்த சாயல்லையே அந்த குடும்ப வம்சத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி பேர் வைக்கிறவங்க குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குரு கர்மா அசால்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த சாயின்னு பேர் வைக்கிறவங்க, அப்புறம் ரமணர் பேர் வைக்கிறவங்க, இப்போ புத்தர் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனாலே சித்தார்த்து கௌதம்னு சுத்தி சுத்தி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ பக்தியின் அடையாளமாக இந்த பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா குரு கர்மா இருக்கும். சர்வசாதாரணமா அந்த குடும்பத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் இருக்குமா? அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா குரு கர்மானுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். குரு கர்மாக்கான பிளஸ் என்னன்னா குருக்கான ஃபீல்டு தானே. குரு கர்மாக்கான பிளஸ், குரு கர்மாக்கான ஃபீல்டு என்னன்னா பினான்ஸோ எஜுகேஷனுமா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறை, ஆடிட்டிங்கு, பினான்ஸ், பேங்கிங்கு, அதெல்லாம் குரு கர்மா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு. அது குருவுக்கும் புதனுக்கும் காமனு. குரு கர்மா சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி, இந்த தங்கம் இருக்குல்ல, அது குருக்கான ஃபீல்டு. குருக்கான இன்னொரு ஃபீல்டு என்னன்னா அது ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் ஃபீல்டு கிடையாது, ஆன்மீகம் சார்ந்த துறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அறநிலையத்துறை, யோகா சென்டர், மெடிடேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆன்மீகம் சார்ந்த துறைகள்லாம் குரு கர்மா சம்பந்தப்பட்ட துறை. பொருளாதாரம் குரு கர்மா சம்பந்தப்பட்ட துறை. கல்வி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ப்ரொஃபசர், டீச்சர், லெக்சரர், ட்ரெயினர்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் குரு கர்மா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு. எந்தெந்த குடும்பத்திலாம் இந்த சாய் அப்படின்ற அடமொழியோட பேர் வைக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்திலாம் ஆன்மீக பெரியவர்களுடைய பேரெல்லாம் அந்த குடும்பத்துல அந்த குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ப்ரொஃபசர், ட்ரெயினர், லெக்சரர், அந்த மாதிரியான ஆட்கள். அப்புறம் பினான்ஸ் துறையை சேர்ந்தவங்க, சட்டம் துறையை சேர்ந்தவங்க, லாயர், ஜட்ஜ், அந்த மாதிரி ஃபீல்டை சேர்ந்தவங்க, அல்லது நகை சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்க, இதெல்லாம் அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒண்ணு இது பாசிட்டிவ். அதனுடைய நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேர் வச்சதுனால இல்ல, எந்த குடும்பத்துல எல்லாம் குழந்தை இல்லையோ, இப்ப குழந்தை 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, குழந்தையே இல்லாதவங்க, அந்த குடும்பத்திலையும் பாருங்க எந்தெந்த குடும்பத்துல இந்த பேட்டர்ன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்னுடைய கனெக்ட் இருக்கும். அது ஆன்மீகம் சார்ந்த பேர் இவங்களுக்கு வச்சதுனால அப்படி கிடையாது, டிஃபால்ட்டாவே அந்த கர்மபதிவு இருக்கிறதுனால தான் அந்த பேரை வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த குழந்தை இல்லாதவங்க, குழந்தை லேட்டா பிறந்தவங்க, புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லது தாமதமாக குழந்தை பிறந்தவங்க, அந்த குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அல்லது சித்தர்கள் சம்பந்தப்பட்ட, மகரிஷிகள் சம்பந்தப்பட்ட, ஞானிகள் சம்பந்தப்பட்ட பேர்லாம் டிஃபால்ட்டாவே இந்த குடும்பத்துல இருக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு. இது இல்லாம சில பேர்கள் இருக்குது. இப்போ அபிஷேக்னு ஒரு பேர் இருக்குதுமா, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? அபிஷேகம். ஓகேங்களா? அப்ப அபிஷேகம்ன்றது யாருக்கு நம்ம பண்றது? சாமிக்கு பண்ணுவோம். அப்ப டிவைனை குறிக்கக்கூடிய சொல்லுங்களா? ஆராதனான்னு ஒரு பேர் இருக்கு, அழகான பேர் ஆராதனா. ஆனா அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? சாமிக்கு தீபாராதனை காட்டுறோம். கரெக்டுங்களா? சோ ஆராதனா அப்படின்ற பேரு, அபிஷேகன்ற பேரு, தீக்ஷன்யா அப்படின்னு பேர் இருக்கு. சோ தீக்ஷன்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீக்ஷண்யமான பார்வையை கொண்டவங்கன்னு அர்த்தம். கீர்த்தனா கூட சொல்லுவாங்க. கீர்த்தனா அப்படின்றது என்னன்னா இசையை குறிக்கக்கூடிய சொல். அது செவ்வாய் கர்மா. இசை பிரியான்னு இருக்கும், சங்கீதான்னு இருக்கும், கீர்த்தனான்னு இருக்கும். எதெல்லாம் அப்புறம் பல்லவி,
பல்லவின்னு பேர் இருக்கும். ஓகேங்களா, ஸ்ருதின்னு பேர் இருக்கும். சரணம் குறிக்க மாதிரி சரண்யா, சரணம், அந்த சரணம்ன்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே இசையை குறிக்கக்கூடிய சொல். எதெல்லாம் மியூசிக்கை குடிக்கக்கூடிய பேரா ஒரு குடும்பத்துல வைக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா செவ்வாய் கர்மா, கார்த்திகை நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மூலம் ரேவதி நட்சத்திரம் கட்டாயம் உண்டுமா. ஓகேங்களா. சோ அந்த பரம்பரையில செவ்வாய் கர்மா சார்ந்த பிளஸ் மைனஸ் அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்குன்னு அர்த்தம். சோ செவ்வாய் கர்மா சார்ந்த பிளஸ் மைனஸ் என்னன்னு தெரியுங்களா? ஒண்ணு சொத்து தகராறு, அப்படி இல்லைன்னா இந்த கூட பிறந்தவங்க அடிச்சுப்பாங்கல்ல, இளைய சகோதரர் கூட சண்டை, பிரச்சனை, உறவு சிக்கல், அந்த மாதிரிலாம் இருக்குங்க. பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கும்ல, அந்த பிரச்சனை. திருமணமே பண்ணிக்காதவங்க, எனக்கு கல்யாணமே வேணாம்னு உட்காந்துருக்கவங்க, எவ்வளோ வரன் தேடியும் திருமணம் ஆகாதவங்க, எவ்வளவு வரன் தேடியும் கல்யாணமே முடியாதவங்க, 40 வயசு ஆகி திருமணம் பண்ணாதவங்க, ரொம்ப சின்ன வயசுல திருமணம் பண்ணிடுவாங்கல்ல, இந்த 17 வயசுல, இன்னைக்கும் இந்த 17-18 வயசுல கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி முரணான திருமண வாழ்க்கை, ரொம்ப சின்ன வயசுல மைனர் ஏஜ்ல கல்யாணம் பண்றது, ரொம்ப ஏஜ் ஆகி திருமணம் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் கர்மாக்கான அறிகுறி. ஓகேங்களா. அப்புறம் செவ்வாய் கர்மாக்கான ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் செவ்வாய் கர்மாக்கான ஃபீல்டு. எந்தெந்த குடும்பத்துல அந்த சங்கீதான்னு பேர் இருக்குதோ, இசைவாணின்னு பேர் இருக்குதோ, கீர்த்தனான்ற பேர் இருக்குதோ, அந்த குடும்பத்துல பரம்பரை எல்லாம் பாருங்க எய்தர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட மிலிட்டரி சார்ந்த துறை, போலீஸ் சம்பந்தப்பட்ட துறை, அப்படி இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையோட எல்லாம் கலந்தவங்க உண்டு. ஓகேங்களா. இது இந்த பேர் வச்சதுனால அவங்க அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல அவங்க வீட்டுல ஆட்கள் இல்ல, ஏற்கனவே செவ்வாய் சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டதெல்லாம் நடக்கிறதுனாலதான் இந்த பேரே வைக்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த பேருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் தொடர்பு. ஓகே, நீங்க அந்த குரு கர்மா பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ஆராதனா, அதுல இருந்து டக்குன்னு செவ்வாய் கர்மாக்கு போயிட்டோம். அந்த குருவோட கண்டினியூட்டி கொஞ்சம். குருவோட கண்டினியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில பேர்கள் இருக்கும், அந்த பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 கர்ம பதிவுனுடைய தொடர்ச்சி இருக்கும். ஆமா. இப்போ வந்து கலைச்செல்வின்னு ஒரு பேர் இருக்கு, தாமரை செல்வின்னு ஒரு பேர் இருக்கு, இலக்கியான்னு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் வந்து கலைவாணின்ற பேர் இருக்கு, வெறுமனே வாணின்ற பேர் இருக்கு. இந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேர்கள் வந்துருச்சு, ஒரு குடும்பத்துல வந்துருச்சு, கலைச்செல்வி வந்துருச்சு, வாணி வந்துருச்சு, கலைவாணி வந்துருச்சு, தாமரை செல்வி வந்துருச்சு, இலக்கியான்ற பேர் வந்துருச்சு. இந்த பேருங்கள்லாம் ஒரு குடும்பத்துல வந்துருச்சுனாலே அந்த குடும்பத்துல குருவினுடைய கர்ம பதிவு, புதனுடைய கர்ம பதிவு ரெண்டும் ஒரு சேர இருக்குதுன்னு அர்த்தமா. ஒரு சேர இருக்கும். எப்படி ஒரு சேர இருக்கணும்னா, ரோகிணி, உத்தரம், பூராட நட்சத்திரம், அந்த நட்சத்திரமும் அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்கும். மிருகசீரிஷ, ஹஸ்தம், உத்தராட நட்சத்திரம், அந்த நட்சத்திரமும் குடும்பத்துல பரம்பரையில இருக்கும். அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கட்டாயம் இருக்கும். டீச்சர், ப்ரொஃபசர், லெக்சரர், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, அதெல்லாம் அந்த குடும்பத்தை சுத்தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட தொடர்பு கொண்டவங்க. பிரிண்டிங் சார்ந்த துறை, லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை இருக்குல்ல, புதனுடைய ஃபீல்டு இருக்குல்ல, சோ எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையோட தொடர்பு கொண்டவங்க அந்த குடும்பத்துல பரம்பரையில கட்டாயம் உண்டு. ஓகேங்களா. அது இல்லாம உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறை, பினான்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறை, பேங்கிங், ஆடிட்டிங், அது சம்பந்தப்பட்ட துறையிலையும் அந்த குடும்பத்துல பரம்பரையில சுத்தி இருப்பாங்க. எந்தெந்த குடும்பத்திலாம் புதனினுடைய கர்ம பதிவு ரோகிணி, உத்தரம், பூராட நட்சத்திரம் இருக்குதோ அந்த குடும்பத்துல கலப்பு திருமணம் சர்வசாதாரணம். ஓகேங்களா. தோல் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு, ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம், நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூ சர்வசாதாரணமாக அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலக்கியா, அந்த மாதிரியான புதன் கர்ம பதிவு கொண்ட பேர்கள் இருக்கு பாருங்க, ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி பேர் இருக்கும் இல்லையா, நவநீத கிருஷ்ணன், அப்புறம் உமா மகேஸ்வரன், அந்த மாதிரி திவ்ய பாரதி அப்படின்ற மாதிரி ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி பேர் எந்தெந்த குடும்பத்துல இருக்குதோ அந்த குடும்பத்துல பரம்பரையில பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடான ஆரோக்கிய கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட ஃபிட்ஸ், பெரலைட்டிக்கல் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது நிறைய டிகிரி வாங்கினவங்க, காலேஜுக்கு போகவே போகாதவங்க, ஸ்கூல்லயே டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், அது எல்லாத்துக்கும் மேல கலப்பு திருமணம், இதெல்லாம் கலவையாக அந்த குடும்பத்துல பரம்பரையில உண்டு. ஓகேங்களா. சோ இப்ப இது வந்து பேருக்கும் நம்மளுடைய கர்ம பதிவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இனி அடுத்தடுத்து வர ப்ரோக்ராம்ல வித்தியாசமான பேர்கள், அந்த பேருக்கு என்னென்ன மாதிரியான கர்ம தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். மிக்க நன்றிங்க சார். நன்றிங்களா.